guys, welcome back to our channel Get Girlified. இந்த வீடியோல என்னோட ஃபேவரட்டான சைட் டிஷ் மட்டன் கோலாவோட ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயும் ஒரு நான்வெஜ் மீல் இந்த டிஷ் இல்லாம ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஸோ நம்ம சேனல்ல இதோட ரெசிபி இல்லாம எப்படி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். மின்ஸ்ட் மீட், உப்பு, சோம்பு, பொரிக்கடலை மாவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக்கோட ஆனியனும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக பொட்டுக்கடலையே ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி ஒரு தனி பவுலில் எடுத்திருக்கேன். 200 grams ஆஃப் மீட்டை 4 to 5 விசில்ஸ் விட்டு சால்ட் அண்ட் டர்மரிக் ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்திருக்கேன். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு மிக்சர் கிரைண்டில் ஜஸ்ட் ஒரு 2 grinds மட்டும் விட்டு ஒரு தனி பவுலில் நம்ம அதை எடுத்துக்கலாம். அது கூட 1 tablespoon ஆஃப் ஃப்ரைட் கிராம் ஃப்ளார், அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த எல்லா லீவ்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் 1 teaspoon ஆஃப் சோம்பு, 1 tablespoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு 1 teaspoon ஆஃப் சால்ட் அண்ட் 1/2 teaspoon ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி டவ் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி அதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே அது திரும்பி மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 2 grinds மட்டும் விட்டுக்கலாம். வாட்டர் எந்த ஸ்டேஜுமே ஆடே பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு குக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அது தனித்தனியாக செப்பரேட் பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். மீன்வைல் பேனில் ஆயில் சேர்த்துட்டு அது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக. எஸ், பால்ஸ் எல்லாம் ஒரே ஷேப்பில் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒன்றா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம ஆட் பண்ண கிராம் ஃப்ளாக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபார் ஹெல்தியர் ஆப்ஷன் வி ஸ்விட்ச் ஓவர் டு ஃப்ரைட் கிராம் ஃப்ளார். இந்த ஃப்ரைட் கிராம் ஃப்ளார் ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆயிலில் போடும்போது அது பிரிஞ்சு உதிரியாக போகக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி போச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரைட் கிராம் ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால்ஸை ஆயிலுக்குள்ளே போடுங்க. எல்லா சைடும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரொம்ப நேரம் குக் பண்ணுங்கள். ஸோ தட் நல்லா சென்டர் பார்ட்டில் நல்லா குக் ஆகும். சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வெந்திருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக டேஸ்டியாக இருக்குது. ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஃபுல் நான்வெஜ் மீல் கூட ஒரு நல்ல காம்பினேஷனில் போகிற சைட் டிஷ் இது. நீங்கள் இது சிக்கனில் கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் மீட் எடுக்கும்போது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.